சிறகடி காசு அடுத்த ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து எந்த லேடீஸுமே இல்லை. எல்லாரும் ஏதாவது ஒரு வேலையாக வெளியே போயிட்டாங்க. ஸோ வீட்டில் பாய்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. இவங்க 4 பேர் பார்த்தீங்கன்னா, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா, சமைச்சு சாப்பிட போகிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அண்ணாமலைக்கு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 6 பேர்கிட்ட இருப்பாங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரிக்கை வச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தான் போகிறீங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை நீங்களாம் போய் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் அண்ணாமலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள சாப்பிட்டுட்டு போக சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து ஐயோ நமக்கு தான்ப்பா சமைச்சது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் நிறையா தான் சமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் சாப்பிட வச்சு அனுப்புகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா சத்யா வந்து ஒரு ஃபினான்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஆஃபீஸோட ஓனரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி. அவங்க பொண்ணு கூட தான் சத்யா வந்து நல்லா க்ளோஸாக பேசி பழகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சத்யாவை பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா சத்யா யோசிக்கிற விதம், சத்யாவோட பிஸ்னஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பாராட்டுறாங்க. கூடிய சீக்கிரம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு சத்யா மேலே காதல் வரதான் போகுது. ஸோ இதையும் சத்யா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளே சிந்தாமணி வந்து என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.